शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துரைக்க நான் தருவேன் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா மூஷிக வாகன மோதக அஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. தஞ்சமெனத்தால் சேர்ந்தார் பாரமெல்லாம் தலைவிதியாய் தன் தலைமேல் தாங்குமாமே சஞ்சலமுற்றோங்கும் உபசாந்த வாழ்க்கை தற்சேர்ந்தார் தமக்கு இயல்பாய் சமயோமாமே நஞ்சு குடித்தாலும் பைன்னாக கோட்டு நாப்பனகப்பட்டாலும் நவ இன்றாமே அஞ்சலென சொல்லி எனையாண்ட பெம்மா அவனாகில்லருணை ரமணே சன்னாமி அவனாகில்லருணை ரமணே சன்னாமி அவனாகில்லருணை ரமணே சன்னாமி நல்லார் எல்லாம் நின்னருளால் ஞானானந்தம் துய்ப்பாரா நில்லாதவற்றை நிலையினவா நெஞ்சால் நினைந்து வேங்கடவா கல்லா பொல்லேன் மோகாந்த காரக்கடவாய் கலங்கினேன் அல்லா பொழிந்தும் சிவானுபவம் அடையும்படி நீ அருள்வாயே அடையும்படி நீ அருள்வாயே அடையும்படி நீ அருள்வாயே ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். இந்த லோக மகாகுரு ஒரு சாட்சாத் சிவ சங்கர ஸ்வரூபமாக தான் பிரகாசிப்பதை நன்கு உணர்ந்திருந்தும் நம்மை போன்ற ஒரு சராசரி மானிடராக நம்மிடையே முன்னம் மதுரையிலே 64 திருவிளையாடல்கள் செய்ததை நினைவு கூர்ந்தார் போலும் இங்கே அருணாச்சலத்திலே மீண்டும் லீலைகள் செய்து மகிழ்ந்தார். அந்த லீலைகளில் ஒரு சிலவற்றை முருகனார் சுவாமிகள் நமக்கு ஞாபகப்படுத்தவும் அதை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்படி நம்மையெல்லாம் அதி அற்புதமான லீலைகள் செய்து நம் நெஞ்சுக்கு மகிழ்வூட்டி நம்மையெல்லாம் ஆட்கொண்ட அந்த பகவானுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 32வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் தொகுப்பு அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இயற்றியதே முருகராஜ சாமியார் அருளி இருப்பதே 3 பாடல்கள் தான். அவர் மனதுக்கு உகந்த அவர் கண்டு ரசித்த ரமண லீலைகளை எல்லாம் ஒரு பட்டியலிடுகிறார். இதை 6ஆம் திருமுறையில், அதாவது அப்பர் பெருமான் பாடியது திருத்தாண்டகப்பண் ஹரிகாம்போதி ராகம் திருவலஞ்சுழியில் அலையார் புனர்கங்கை என்று ஆரம்பிக்கின்ற தேவார பாடல். இது பதிகம் என்று கருதப்படுகின்றது. ஆனா நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு பாடல் தான். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு. அப்படி நமக்கு கிடைத்த இந்த பாடல் ரொம்ப பிரசித்தமாயிடுது. இந்த அலையார் புனர்கங்கைன்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஒரு தேவார பாடல். இதை பாடாதவாளே இல்லை. ஆக்சுவலி ஒரு காலத்துல
இது தெரியாதவாளே இல்லை. அப்படி அப்படி வருவான பாடல்கள்லாம் நிறைய தமிழர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒரு 50-60 வருஷம் முன்னாடி தெரியாத தமிழனே கிடையாது. இந்த பொன்னார் மேனியனே, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி ஊரிலே காணி இல்லை, பச்சை மாமலை போல் மேனி, இப்படி இந்த மாதிரியான பாடல்கள்லாம் தெரியாத தமிழரே கிடையாது. அப்படி ஒரு தமிழ் வளம் மிக்க ஒரு தமிழர்களை நாம் அப்போது பெற்றிருந்தோம். இதிலே இந்த அலையார் புனல் கங்கை என்ற பாடலும் ரொம்ப பிரசித்தமான ஒன்று. நேச்சுரலி முருகனாருக்கு மனம் அதை நாடியதிலே, அதிலே நாடுதல்னாலே விரும்புதல், அது இதிலே அதிசயமில்லை. அதனால உந்தப்பட்டு 3 பாடல்களை இவர் இயற்றியிருக்கிறார். நூலுக்கு போகலாம். முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். நலியாதே என்னுயிரை நன்று காக்கும் ஞான திவாகர ரமண நாதர் வேத ஒலியாலே உடுக்கடி போராகி மோக உத்தை அகங்காரமயல் ஓட்டி நாட்டில் பலியாலே இறந்துண்டு கறந்த வேட பரமனார் கீழொடு கோவணமே தற்று சலியாதே இங்கும் அங்கும் தானு சோழ சைலமே புக்கிடமாய் தரித்தார் தாமே. மேலோட்டமா பார்க்கும்போது இதோட ஒரு டஃப் பாட்டு பார்க்க முடியாது. அந்த சொற்கள் ரொம்ப ஹெவியான வார்த்தைகள், அடுக்கடுக்கா. இந்த 3 பாடல்களுமே கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். ஆனா எப்படி தேங்காவை மட்டைய உரிச்சு அந்த உடைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டா கடைசியா ரொம்ப ஸ்வீட்டா ஒரு இளநீர் கிடைக்கிறதோ, இளநீருடைய மகத்துவம் ரொம்ப பெருசு. தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டு இருக்கிறதுனால 1-2 இருந்ததுனால 1-2 இது காதல படம் ஃபார்மசூட்டிக்கல் விஷயங்கள். எங்க ப்ரொஃபஸர் சொல்லுவார், இந்த இளநீ ஒண்ணுதான்ப்பா, அப்படியே டைரக்டா பிளட்ல இன்ஜெக்ட் பண்ணலான்னு. இட் இஸ் பை நேச்சர் செலைன் வாட்டர் தான் நம்ம உடம்புல செலுத்த முடியும். அப்படி இயற்கையிலேயே ஒரு செலைன் வாட்டர். இந்த இது செலைன் உப்பு கறியும் சாப்பிட முடியாது, இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அதுதான் வித்தியாசம்னு வேற. அப்படி இதை நல்ல ஒரு பஞ்சு வச்சு, இல்லை நல்ல ஒரு கிளீன் கிளாத்து, இல்லை அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபில்டர் கிளாத் வச்சு இதை வடிகட்டினா யூ கேன் டைரக்ட்லி இன்ஜெக்ட் இன் டு த பிளட். அவ்வளோ வசதியானது. அப்படி இந்த முருகனாருடைய பாடல்கள் சன்னதி முறையினாலே டஃப்ன்னு தான் எல்லாரும் சொல்லுவா. ஆனா கொஞ்சம் சிரமப்பட்டு இதை கத்துன்ட்டோம்னு வச்சுங்க. இப்போ நீங்களாம் கத்துன்ட்டீங்கன்னு தான் பேர். 32வது வாரம், அதாவது கிட்டத்தட்ட 8 மாசம் இன்றையோட முடிய போகிறது. கண்டிப்பா யுவர் தமிழ் ஸ்டாண்டர்ட் would have gone up. நீங்க நான் பேசின அப்புறம் மறுபடியும் ஒரு முறையாவது இதை கேட்கணும். அப்பதான் அது மனசுல பதியும். இது முருகனாருடைய அந்த சங்க தமிழ் நடை ஒரு பிடிபடும். சொல்றாரு பாருங்க, நலியாதே என் உயிரை நன்று காக்கும் என் உயிர் நலிந்து போகாமல். நலிதல்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போதல், குன்றுதல். அது மாதிரி பை நேச்சர் இந்த அகந்தை என்னுடைய ஆத்மசக்தியை குன்ற வைத்து கொஞ்சம் பண்ணி கடைசியில இந்த சம்சார தலையிலே முழுவதுமாக அகப்பட வைத்து இதிலிருந்து நான் மீளவே முடியாத மாதிரி பண்ணிடும். அப்படி ஆயிடாம என் உயிரை, இந்த ஜீவான்மாவை நன்று காக்கும், மிக நல்ல விதத்திலே காப்பாற்றி என்னை உய்வித்த, காப்பாற்றி கொண்டே இருக்கின்ற, காக்கும்னா கண்டினியூஸா பிரசன்ட் கண்டினியூஸ் பண்ணியிருக்கார். நன்று காக்கும் ஞான திவாகர ரமணநாதர். திவாகரன்னா சூரியன், ஞான திவாகரன்னா ஞான சூரியன். இந்த பகவான் எப்படி இருக்காருன்னா ஒரு ஞான சூரியனாக பிரகாசிக்கிறார். அப்படி இந்த சூரிய கோடி பிரகாசம்னு, சூரியனை பார்த்தா கண்ணால நம்மளை பார்க்கவே முடியாது சூரியன், அப்படி ஒரு பிரகாசம்.
அது ஆத்மா வஸ்துவா ஞானத்தினால ஒளிர்ந்தால் அப்படி இருக்கப்பட்டவர் எங்களுடைய ரமணநாதன்னா தலைவர். எங்களுடைய பகவான், எங்களுடைய தலைவர் ஒரு காலத்துல என்ன பண்ணாருன்னா, ஒரு லீலை முதல்ல எடுத்த எடுப்பிலேயே என்னை காப்பாற்றினார்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறார். பிறகு அவருடைய லீலை, முதல் லீலையே இவரை காப்பாத்துறதா சொல்லி, அடுத்த லீலை சிவபெருமானாக அவர் செய்த விஷயத்தை சொல்றார். வேத ஒலியாலே உடுக்கடிப்போராகி, உடுக்கு அப்படிங்கிறது டமருன்ற வாத்தியம். டமருகநாதான்வா ஈஸ்வரன் தன்னுடைய 8 கரங்கள்ல ஒரு கரத்துல டமருன்ற வாத்தியத்தை வச்சுட்டு இருக்கார். இது மத்தளம் மாதிரி, ஆனா ரொம்ப அளவுல ரொம்ப சிறியது. ஆட்டினா 2 பக்கமும் அடிக்கும். இந்த மாதிரி அது உடுக்கடித்தல்ன்றது. உடுக்கடிப்போராகி அதை கையில வச்சு சும்மா இல்லாம அதை போய் டமரு இசைத்து அப்படி பண்ணதுனால என்ன ஆயிடுத்துன்னா, அப்படித்தான் வேதங்கள் பிறந்தனவா, வேத ஒலிகள் பிறந்தனவா. இந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லா இட் வாஸ் சேச்சுரேட்டட் வித் வேதிக் வைப்ரேஷன்ஸ். மந்திர திருஷ்டான்னு இந்த ரிஷிக்கெல்லாம் அதை வாங்கி கொடுத்தார்கள் நமக்கு. அதை எல்லாத்தையும் தொகுத்து வகுத்து பகுத்து இதெல்லாம் பண்ணவர் வியாச பகவான். வேதவியாசர்னே போற்றப்படுபவர். 4 வேதங்களாக இவற்றை வகுத்தார். இப்ப இதுக்கு ஆதி காரணம் ஈஸ்வரன் தான். அவர் அந்த டமருன்ற வாத்தியத்தை உடுக்க அடிச்சதுனால தான் இந்த வேத ஒலி பிறந்தது. அதை இன்னொரு விதமாகவும் சொல்லுவா. ஈஸ்வரனுடைய மூச்சு காற்று வெளில வரும் பொழுது இந்த உடுக்க அடிச்ச உடனே இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி வேத ஒலி பிறந்தது. இறைவனுடைய மூச்சு காற்று தான் வேத ஒலி. இப்படி இவர் சொல்ற தமிழ் அழகு பாருங்க. வேத ஒலியாலே உடுக்கடிப்போராகி, அவர் உடுக்கடித்ததினாலே வேதம் பிறந்தது. அந்த வேத ஒலியாலே அந்த உடுக்கை அசைத்து இசைத்தாராம். அது ஒரு கவிதை நயம். வேத ஒலியாலே உடுக்கடிப்போராகி. இவர் ரிவர்ஸ் கீர்ல சொல்ற, இவர் உடுக்கடிச்சதுனால தான் அங்க வேத ஒலி பிறந்தது. முருகனார் அத கவிஞருடைய கற்பனா சக்தின்றதுதான் இதுதான். இப்படி ஒரு புதுமையா சொல்றது. வேத ஒலியாலே, அதாவது எப்படின்னா கவிஞருடைய ஒரு கவிதா சக்தி, கற்பனா சக்தின்னா காளிதாசன் ரொம்ப பிரசித்தம். அது ரகுவம்சம் எழுதிட்டு இருக்கான். அப்போ காட்டுக்கு வந்துடுறா பிராட்டியாரும் ராமபிரானும். முதல் ராத்திரி அவ 2 பேரும் ஒண்ணா அந்த குடிசையில தங்கறது. அப்போ பழைய கதையெல்லாம் அரண்மனையில அயோத்தியில பேசுறதுக்கு டைம் இல்லை. இவர் பாட்டு இவர் ஓடிட்டு இருப்பார். பிராட்டியார் பார்த்து அந்த புறத்துல இருப்பா. ஒன்றும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பார்த்துக்கிறது இல்லை. இவாளுக்கு மாமியார் இருக்கிற 3 மாமியாருக்கெல்லாம் சுசுரூஷை பண்ணணும். எல்லாம் 1000 ஒர்க் இருக்கும். இவாளுக்கும் ராமபிரானுக்கும் 1000 அஃபிஷியல் ஒர்க்ஸ் இருக்கும். பேசிக்கிறதுக்கு டைம் இல்லை. முதல் முறையா வாழ்க்கையில அவ 2 பேருக்கும் ஹோல் நைட் இஸ் அவைலபிள் டு தம். ஹாப்பியா 2 பேரும் பேசியிருந்தாலும் அதெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு அப்போ தாம்பூலம் கொடுத்துருந்தாலாம் காளிதாசனுடைய ஒய்ஃப். சிஷ்யர்கள் அவர் சொல்றதே எழுதிட்டு இருக்கா. ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிச்ச உடனே சொன்னம் அதிகம் தான். சொன்னோம்னா சம்ஸ்கிருதத்துல புள்ளி. இந்த ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சுன்னா நம்ம புள்ளி போட்டது அதிகம்னு அந்த புள்ளியை எடுத்துட்டாராம். இவ சுண்ணாம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றதுன்னு குறைச்சிருந்தாளாம். அந்த புள்ளி எடுத்ததுனால என்ன அர்த்தம் வந்ததுன்னா, அவர் இரவு முழுவதும் அவர்கள் பேசி பேசி மகிழ்ந்தார்கள் அப்படின்னு அவர் சொல்ல வந்தது. சொன்னத்தை எடுன்னு இவ ஒய்ஃபுக்கு சொல்ல போக இவரது சிஷ்யம் எடுத்துட்டது என்ன ஆச்சுன்னா, அவர்கள் மகிழ்வாக பேசிக்கொண்டிருந்ததிலே இரவு முழுவதும் சென்று விட்டது. அப்படி முடியும். அது ஒரு அழகு. அதாவது ரிவர்ஸ் கீர்ல சொல்றது. அவ பேசிட்டே இருந்தா ராத்திரி எல்லாம் போயிடுத்து. பொழுதே விழிஞ்சு போச்சு. அது மாதிரி இங்க இவரு
இவர் உடுக்கடித்ததுனாலே வேத ஒலி பிறந்தது உண்மையாக இருக்க, வேத ஒலியாலே உடுக்கெடுப்போராகி என்கிறார். பிறகு மோக ஊத்தை அகங்காரமையல் ஓட்டி, ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்கு. மோகம் குழப்பத்தை தருகின்ற, ஊத்தை பயனற்ற, அகங்கார மையல் மயக்கம் அதை ஓட்டி என்னிடமிருந்து பிரித்து என்னிடமிருந்து அதை நீக்கி நாட்டில் வலியாலே இறந்துண்டு. இந்த திருவண்ணாமலை நாட்டுல வலியாலே இது ஈஸ்வரனுக்கு பொருந்தும். ஈஸ்வரன் பலியாலே இறந்துண்டு. இவர் இறப்பது நைவேத்தியத்துக்கு பலி, பிக்ஷைக்கு. இவர் பிக்ஷை செய்து ஒருவர் வாழ்ந்தார்ன்றது பத்தி இவர் பிக்ஷையினாலே வாழ்ந்தார்னு சொல்ற மாதிரி இது. பலியாலே இறந்துண்டு போய் பிச்சை எடுத்து அவருக்கு கிடைத்த அந்த நைவேத்தியம்னா பிக்ஷை தான். கறந்த வேட பரமனார், தன்னுடைய வேடத்தை மறைத்து கொண்டார். கரத்தல்னா தெரியாம பண்ணிக்கிறது. இங்க பகவான தான் சொல்றார். நான் ஈஸ்வரன் நினைச்சுட்டேன், பகவான தான் சொல்றார். தன்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை, அந்த தான் ஈஸ்வரன் என்பதை மறைத்து நாட்டில் இந்த திருவண்ணாமலையில பலியாலே இறந்துண்டு பிச்சை எடுத்து வாழ்ந்தார். இப்படி பகவானே சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. இந்த திருவண்ணாமலை நகரத்துல இந்த வீதிகள் நான் பிச்சை எடுக்காத வீதியே கிடையாதுன்னு இருக்கார். இவர் போய் நிப்பாராம், தட்டு தட்டுவாராம் 2 கரங்களையும். கைகளை தட்டினா அவ கொடுக்கணுமா. பாத்திரங்கத்துல ஒன்றும் கிடையாது, கையிலேயே போடுவா. அப்படியே வாங்க வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் அடுத்த வீடு பசிச்சா அடுத்த வீடு, பசி தீர்த்து போச்சுன்னா வர வேண்டியதுதான். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த வீடுன்னா இருக்கு. இப்படி அவ போடுறதுக்கு நேரமாச்சுன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அப்போ பகவான் வேடிக்கையா சொல்லுவார். அப்ப சில பேர் பேசிப்பா, கேட்கறது பிச்சை, இதுல அதிகாரம் வேற, அர்ஜென்டா ஓடி போடணுமாக்க உனக்கு அப்படின்னு சில லேடிஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு காமெண்ட் அடிப்பா. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப தமாஷா இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு வரான் பகவான். அதாவது முருகனாரே அவரை கேட்டிருக்கார். முருகனாரும் நிறைய பிக்ஷை எடுத்திருக்கார். இந்த சோமசுந்தரம் பிள்ளை தான், கடலூர் சோமசுந்தரம் பிள்ளை மனசு பொறுக்காம அவர் டெய்லி காத்தாலையும் ராத்திரியும் டிஃபன் கேரியில் கொண்டு வந்து கொடுத்தாராம். அப்புறம் தான் நின்றுதான் அது அவர் பிக்ஷைக்கு போடுது. கணக்கம்மா சொல்லுவா, பிக்ஷைக்கு போவாரு, பிக்ஷெல்லாம் இந்த டவல்ல வாங்கிப்பாராம். அதை அந்த அக்னி தீர்த்தம் குளத்த கரையில் வச்சுவிட்டு இவர் போய் கையை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. அந்த குரங்கு காக்கா கிக்காய் எல்லாம் செதறி கிடக்குமா, சாப்பிட முடியாதான். அது செதற காக்காவும் முதல்ல குரங்கு சாப்பிடுவோம், அப்புறம் காக்கா சாப்பிடுமா. பட்னி தான் இன்னைக்கு. இப்படிலாம் தான் ஒரு அந்த பகவான் ஞாபகத்திலேயே வாழ்ந்திருக்கார். மற்றதெல்லாம் 2ஆம் பட்சமா இருந்திருக்கு. கடலூர் சோமசுந்தரம் பிள்ளையருடைய புதல்வியார் பங்கஜாட்சி. அந்த அம்மா ரொம்ப அன்பா பேசுவா என்கிட்ட. நிறைய அவ அப்பா பத்திலாம் சொல்லுவா. அப்போ கூட பழகினவாளை பத்திலாம் சொல்லுவா. பேரு ஃபுல்லா எனக்கு டக்குன்னு இப்ப ஏன் ஞாபகம் வரலன்னு தெரியல. அது டக்குன்னு ஒரு வரும். பங்கஜாட்சி தான். அது வேற மாதிரி வரும் அது. எனிவே, முருகைய பங்கஜாட்சி. கரெக்ட். அந்த முருகப்பெருமான் மீது ஒரு பெரிய பாடல் தொகுப்பு பெருசா புக்கே எழுதியிருக்கா. ஃபுல்லா கவிதைகள். எல்லாம் ஒரு ஈஸ்வர கிருபை தான் அதெல்லாம். அந்த அப்படின்னா ரொம்ப படிப்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பிரிண்ட் போட்டு புக்கெல்லாம் எனக்கு கூட ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ரொம்ப ஆசையா கொடுத்தா. நான் எப்போ போனாலும் போய் அந்த அம்மாவை பார்க்கறது உண்டு. திருவண்ணாமலை போனா பார்க்க, வேற என்ன, திருவண்ணாமலை போனா வேற என்ன.
முருகைய பங்கஜாட்சி. அப்படி முருகப்பெருமான் பேரை தன் பேர்லயே வச்சு மதுரை அலுமேலு அம்மாள் மாதிரி முருக பக்தை பரிபூர்ணமா பகவான் தான் முருகர்னு சாட்சாத் முருகப்பெருமான்னு வழிபட்டு வாழ்ந்தார். அவ தான் சொல்லுவா, சோமசுந்தரம் பிள்ளை எங்க அப்பா தான் ரெகுலரா நேரம் தப்பாம காலையும் மாலையும் சாப்பாடு கொண்டு போய் முருகனார் கொடுத்து அவர் பிச்சை எடுக்கிறத நிறுத்தினார் அப்படின்னு. இப்படி நாட்டிலே ஈஸ்வரன் சிவபெருமான் இந்த ரமண வேடத்திலே தன் வேடத்தை கறந்து மறைத்து வலியாலே இறந்துண்டு கறந்த வேட பரமனார் அப்படி இருக்கப்பட்டவர் கீழோடு கோவணமே தற்று. கீழோடுன்னு அரைஞான் கயிறு, அண்ணா கயிறு, கோவணம் கௌவீரதாரியாகி சலியாதே இங்குமங்கும் இங்கும் அங்கும் சலித்தல்னா தெரிதல், சதா அலைபாயர், இங்க போறது அங்க வர்றது அப்படிலாம் இல்லாம இங்குமங்கும் சலியாதே தானு அக்னிஸ்தம்பமாக இருக்கின்ற I think governor office call நினைக்கிறேன். Anyway, I will attend later. So, சலியாதே இங்குமங்கும் தானு சோன சைலமே புக்கிடமாய் தரித்தார்தாமே. சோன சைலமே, அக்னி ஸ்தம்பமாக இருக்கப்பட்ட இந்த சோனாச்சலமே, சைலம்னா மலை, அருணமலையையே புக்கிடமாக தன் புகுந்த வீடாக, பிறந்த வீடு திருச்சுழி மதுரை இதெல்லாம், புக்கிடம்னு பார்த்தா அருணாச்சலம், இதை தன்னுடைய புகுந்த வீடாக அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ கோவணாண்டியாதன் அப்படின்றதுல முதல்ல அருணாச்சலத்துல காலடி எடுத்து வைக்கிறார். வந்த உடனே முதல் காரியம் ஐயங்குளத்துல ஆடைகளை களைதல், கோவணாண்டியானார். இதைத்தான் கீழோடு கோவணமே தற்று என்றார். இங்க சலியாதே இங்குமங்கும் சோன, இந்த அருணாச்சல மலையில பகவான் சொல்லியிருக்கார், என்னுடைய கால் படாத இடமே இந்த மலையில இல்லை அப்படின்னு சொல்ல. அதாவது சலியாதேன்னா கொஞ்சம் கூட சலிக்காமல், இங்குமங்கும் அருணாச்சல மலையிலே இங்குமங்கும் சோன சைலமே புக்கிடமாய் தரித்தார் தாமே, இதுதான் தன்னுடைய புகுந்த வீடு என்று கொஞ்சம் கூட சலிக்காமல் அதுல போர் அடிக்காம அந்த அருணாச்சல மலையையே சுற்றி அதன் மீது நடந்து அதான் பகவானே சொல்ற அளவு இந்த மலையில என் கால் படாத இடமே இல்லைன்ற அளவு. அதனால தான் வடபால விருட்சம் அங்க அருணகிரி சித்தராக இருக்கின்ற அந்த ஆலமரத்தை கூட ஒரு வாட்டி பார்த்தேன்னு இருக்கார் பகவான். அந்த கல்லால மரத்தை பார்த்தேன்னு இருக்கார். அருணாச்சலத்து மேல அருணகிரி சித்தராக ஈஸ்வரன் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த மாதிரி அது அந்த ஒரு குகை மாதிரி போச்சு உள்ள. அது உள்ள மேல போலாமான்னு எத்தனை பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டேன்ற. அது அருணாச்சலத்துல அது ஒரு குகை மாதிரி காட்சி. எப்படி ஒரு பெரிய பகவானுக்கு தோணித்தான் என்னமோ தெரியல, பெரிய தீபமா நின்னார் ஞான சம்பந்தமூர்த்தி எல்லாம் அந்த ஜோதியில உள்ள போனோம். அது மாதிரி அது உள்ள போயிடுவோம் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி தோணித்துன்னார் பகவான். அந்த குகை ஒண்ணு தெரியறது, அது உள்ள பார்த்தா அந்த வாழைமரம் அங்க இது எல்லாம் அப்படி நேரம் கிடுகிடு நேரம் உள்ள போறதுக்கு என்னமோ கால் வரல, நான் அதோட நின்னுட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படி அவரு போகாத இடமே இல்லை அருணாச்சலத்தின் மேல. ஒரு மனிதனும் மலையும் ஒன்றுதான் அவரே சொல்லுகிறாரு, அகமும் நீயும் முற்று அபிண்ணமாயிருப்போம் அருணாச்சலா.
அகமும் நீயும், நான் மனிதனா இருக்கேன், நீ மலையா இருக்க. ஆனா நம்ம 2 பேரும் ஒண்ணாதான் இருக்கோம். அப்படி அந்த மாரி இருந்திருக்கிறார் பகவான். இதுல மேலும் தரித்தல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். அருணாச்சலத்த அதுல ரொம்ப சிக்னிஃபிகன்ட் அர்த்தம் இருக்கு. என்னன்னா, இந்த பூலோகத்துல எவ்வளவோ ஸ்தலங்கள் இருக்கு. சிதம்பரத்திலேருந்து, மதுரையிலேருந்து அவர் இருந்த மதுரையே கூட அந்த பக்கம் குற்றாலம், இந்த பக்கம் காசி எவ்வளோ எவ்வளோ பெரிய க்ஷேத்திரங்கள் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் எவ்வளவோ இருக்கு. எல்லாத்தையும் வுட்டுட்டு அருணாச்சலத்தை புக்கிடமாக தரித்தார். அருணாச்சலத்தை தன் இடமாக தான் எழுந்தருளி இங்கே வசிக்கக்கூடிய இடமாக அருணாச்சலத்தை தரித்தார் தாமே என்பது ரொம்ப விசேஷித்து சொல்லுகிறார் முருகனார். இதுக்கு முருகனாருக்கு உள்ளூர ஒரு மனப்பான்மை என்னன்னா, ப்ராபபிலி அருணாச்சலம் பண்ண புண்ணியம் அப்படின்னா, அருணாச்சலேஸ்வரர் தான் பகவான், அருணாச்சலேஸ்வரர் தான் அந்த மலையும், அருணாச்சலேஸ்வரர் தான் அது சுயம்பு லிங்கமும், எல்லாமே சகலமும் அருணாச்சலம் தான். இருந்தாலும் பகவான் தன்னுடைய மனித வடிவிலே அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட இடம் அருணாச்சலம். அத இது என்னுடையது என்று தேர்ந்தெடுத்து அதுல போய் ரமித்து சுகித்து இருத்தல் என்பது ஒரு விசேஷம். அத முருகனார் பேசும்போது சொல்லியிருக்காராம். அருணாச்சலத்தை தான் பகவான் வந்து தேர்ந்தெடுத்தார். மத்த எல்லா இடத்தையும் காட்டிலும். அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. அடுத்த பாடல். உத்தாரம் ஒன்றுரையார் கேட்ட கேள்விக்கு உழுவலோடும் இணையாண்ட ரமணநாதர். இந்த கீழோடு ஓவனமே தற்றார்னு பார்த்தோம் இல்லையா? அது கடைசியா அது பார்க்கும்போது மறுபடியும் ஐ ஆடட் லாட் ஆஃப் திங்ஸ். ஆக்சுவலா ஒரிஜினல் உரையில இல்ல. இந்த ரமணலீலை உரையில அதெல்லாம் கொண்டு வரல. ஆனா இந்த இத பார்க்கும்போது எனக்கு ஒரு 4 மணிக்கா தோணித்து. இதெல்லாம் கூட நம்ம சொல்லணும். இந்த கீழடு கோவணமே தற்று. இங்க கௌவீரதானியாரான்னு சொல்றாரு இல்லையா? இதையே பகவானுடைய அந்த அவர் கௌபீனதாரியாக ஆகிற விஷயத்த அவர் எப்படி அந்த மாரி பண்ணார்? அப்படின்ற ஒரு விசேஷம் ரொம்ப பெருசா சொல்லியிருக்காரு முருகனார் நெறைய இடத்துல. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரமண புராணத்துல தன்னை தன்னை விடயமா தான் அறியத்தான் 2 துன்னலிலாய் ஏக்கத்தால் சுட்டறிவு கூடா தன்னையே கோவணமாய் சாத்தினதால் போலும் அதற்கு என்னையோ வண்ண நிறம் என்றறியாவால் அறிவோய். தன்னை விடயமா தான் அறிய, தன்னை தனக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளாக ஒரு விஷயமா தான் அறிய, தானே அறிந்து கொள்ள, தான் 2 துன்னலிலா ஏக்கத்தால் நாம் 2ஆக இருப்பது என்கின்ற துன்னல் இலா. துன்னுதல்னா நெருங்குதல். நான் 2 பொருளா இருந்தா, அதாவது இந்த ஏக வஸ்துவாக இருப்பது வந்து 2 வஸ்துவாக இருந்தால், இந்த ஏக வஸ்துவாக இருப்பதற்கு அந்நியம் இல்லை என்பது அனுபவம். அப்படி அந்நியமாக ஒன்று இருந்தால், அதை மற்றொரு பொருளை நெருங்கலாம். நெருங்குவதற்கு முடியவே முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதான். துன்னலிலா ஏக்கம் அது. துன்னலிலா ஏக்கத்தால் சுட்டறிவு கூடா தனக்கு அந்நியமாக ஒன்று இருக்கிறது என்று சுட்டி அறிய கூடிய அந்த அகந்தை அறிவு கூடாது. கூடான சேராது. சேராத ஏகவஸ்துவாக இருக்கின்ற தன்னையே கோவணமாய் சாத்தினதால் போலும். அப்ப பகவானுக்கு எது இங்க வந்து கீழோடு கோவணமே தற்று கௌபீனதாரியானார். ஆடைகளை களைந்தார். வேஷ்டியெல்லாம் கிழிச்சுவிட்டு எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஒரு கௌபீனமா மொத்தம் காட்டினார் அப்படின்னு அங்க சொன்னவர் இங்க சொல்றார். இங்க 2 வஸ்து இல்லாததினாலே எதை எதை கட்டிக்கொள்ள முடியும்? தன்னை விடயமா தான் அறிய தான் 2 துன்னலிலா ஏக்கத்தால் சுட்டறிவு
கூடா அத்தன்னையே, அங்கே அகந்தை அறிவு என்பது கொஞ்சம் கூட சேராத அந்த தன்னையே, அதாவது இந்த பரமாத்மா வஸ்துவையே கோவணமாய் சாற்றினது. அப்போ அது பகவானுக்கு பகவானே தான் கோவணமாக முடியும். ஆத்மவஸ்துவுக்கு ஆத்மவஸ்து தான் கோவணமாக இருக்க முடியும். அப்படி சாத்தினதால் போலும் அதற்கு என்னையோ வண்ண நிறம் எந்தறியா வாலறிவோய். அப்ப அந்த கோவணத்துக்கு கௌபீனத்துக்கு பியூர் ஒயிட்ன்னு பார்க்குறோம். ஆனா அது உண்மையிலேயே வெள்ளை நிறம் உடையதா? அதுக்கு நிறம்னு ஒண்ணு இருக்கா? வண்ணம், நிறம். வண்ணம்னா இயல்பு. அந்த கோவணத்தினுடைய இயல்பு எப்படி இருக்கும்? நிறம் எப்படி இருக்கும்? என்றறியா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத வாலறிவோய்னா, வாலறிவுனா கடவுளறிவு, மெய்யறிவு, பேரறிவு, பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம். இதுதான் அந்த வாலறிவு. வாலறிவோன் திருவள்ளுவரும் சொல்வார். அப்படி பகவானுடைய அந்த கௌபீனத்துக்கு அவருக்கு அந்நியமா கௌபீனம் இல்ல. அதுக்கு என்ன நிறம் எதுவும் சொல்ல முடியாது. இதுல இந்த கோவணம் என்பது கௌபீனம்ன்றது ஆடை. ஆடைய ரெப்ரசன்ட் பண்றது. இப்போ இது இன்னொன்னுத்தையும் ரெப்ரசன்ட் பண்றது. உணவு, உடை, உறைவிடம். 3யுமே அந்த கௌபீனம் ரெப்ரசன்ட் பண்றது. அகந்தைக்கு தான் இந்த 3 வேணும். ஆத்மாவுக்கு இதெல்லாம் இந்த 3மே தேவையில்லை. அதனால தான் பகவான் உறைவிடத்தை துறந்தார். நல்ல சௌரியமான வீடு, நல்ல செக்யூர்டு பிளேஸ். எல்லாத்தையும் செக்யூரிட்டினா இட் இஸ் நாட் ஓன்லி இந்த ஹவுஸ், சித்தப்பா, சித்தி, கூட உறவினர்கள், இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி எல்லாத்தையும் விட்டு அதுக்கு தேவையில்லை. அந்த உறைவிடம், செக்யூரிட்டி ஒண்ணுமே வேணாம் அதுக்கு. அடுத்து உணவு தேவையில்லை. கையில் இருக்கிற பட்சணத்தை கூட வீசி எறிந்தார். பிறகு ஆடை தேவையில்லை. ஆடைகளை களைந்தார், கௌபீனதாரியானார். அது நம் மீது வைத்த ஒரு பெருங்கருணையினாலே. அப்படி இல்லாட்டா யாரும் கிட்ட வரமாட்டா. அவரை யாரும் பயன்படுத்திக்க மாட்டா. அவர் வந்து அவதார நோக்கம் நடைபெறாமல் போயிடும். அதனால அருணாச்சலேஸ்வரருடைய அந்த ஒரு கைடன்ஸ் கௌபீனதாரியா அந்த 16 வயசுல அவருக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு இந்த வைபவ் சூரியவம்ச அப்படி கொண்டாடுறா. 15 வயசுல என்னம்மா கிரிக்கெட் அது என்ன டேலண்ட் அப்படின்னு. அதே அந்த மாதிரி 16 வயசுல பகவான் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மாபெரும் ஆத்ம ஞானத்தை அடைந்தார். அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஒரு வைபவுக்கே நம்ம இவ்வளோ கொண்டாடுறோமே, இப்போ பகவானை நம்ம எவ்வளோ கொண்டாடணும். அந்த சின்ன குழந்தை 16 வயசுல என்ன தெரியும்? தெரிஞ்சுதான் கௌபீனதாரியானார். அவருக்கே தெரியாது. எல்லாம் ஆத்மா வஸ்துவினுடைய இயல்பு. அவர் ஆத்மாவா இருக்கிறதுனால அந்த இயல்பின்படி அவர் செயல்படுகிறார். அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்ப நடந்தது. இப்படி இதே தேசிக பதிகத்தில் நம்ம பார்த்தோம். புலப்பட யோக செய் நாடில் மோகமே துறந்த புனிதமாதவர்க்கு புலப்பட யோக செய் நாடில் வெங்கனை துறந்த வேள்தனை விழித்ததால் காம வேகமே இல்லாய் உடுத்த கோவணமும் மிகையின்மேற் மிகையின்மேல் மிகையோ தேகமே மிகையாய் தேர்ந்தலான் துறந்த தேசிக ரமணமாதேவே. இதை அந்த தேசிக பதிகத்துல ரொம்ப விவரமா பார்த்துருக்கோம். இதுல மெயினா கௌபீன அமண அறவோர்கள் சமண மதத்துல இன்னைக்கும் அமண அறவோர்களாத்தான் சுகபிரம்ம மாதிரி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இருப்பா. அதற்கு காரணம் திஸ் சென்ஸ் ஆஃப் செக்ஸே இல்லை. அங்க காமம்ன்றதே இல்லை. காம வேகமே இல்லாய்க்கு பகவானுடைய சன்னிதானத்துல அகந்தையே அழிந்து போகும்போது காமம் மட்டும் எப்படி இருக்கா? காம, குரோத, மோக, துவேஷ, லோப, மத, மாச்சரி எல்லாம் எங்க இருக்கும் அங்க? அதனால காம வேகமே இல்லாய்க்கு உடுத்த கோவணமும் உங்களுக்கு அந்த கோவணமும் மிகையின்மேற் மிகையோ. இந்த கோவணம் உங்களுக்கு ரொம்ப தேவைக்கும்
தேவைக்கும் அதிகமான ஒன்று அல்லவா அப்படின்னு கேட்கிறார் முருகனார். பின்னாடியே சொல்லிக்கிறச்ச என்ன முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறேன் நானு. தேகமே மிகையாய் தேர்ந்தலாம் துறந்த தேசிக ரமணமாதேவி, உங்க தேகத்தையே மிகையாக நாம் உடம்போ அப்படின்னு தேகத்தையே திறந்துட்டு வா நீங்க. உங்களுக்கு போய் இந்த கௌபீனத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். தேகம்னு ஒண்ணு இருந்தா தானே அப்புறம் அதுக்கு கௌபீனம் வேணும் என்று அந்த கௌபீனத்தை பத்தி பேசும்போது இங்கே கௌபீனதாரி ஆனீர்கள்னு சொல்றார். கொஞ்சம் அட்வான்ஸ்டா ரமண புராணத்திலேயோ மற்ற இடத்துலயோ எல்லாம் பேசும்போது அந்த கௌபீனதாரி என்பது நம்முடைய கற்பனைன்னு கொண்டு போய் முடிக்கிறார். இன்னும் இந்த அக்ஷரமண மாலையில கூட நிர்வாணமாய் செய்தவள், நக்கனாய் நின்றனை அருணாச்சலா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கார். இந்த நக்னம் நிர்வாணம் இதெல்லாம் சுத்த வெட்ட வெளி என்பதை சொல்றது. இப்ப ஆடை விஷயத்துல ஈஸ்வரத்துவம் தான் பகவான் கிட்ட வந்தது. ஏன்னா ஈஸ்வரனுக்கு ஒரு பேரு திகம்பரன்னு பேர், திகம்பர சுவாமின்னு. திகம்பரன்றது ஈஸ்வரன் பேர். திக் அம்பரம், அம்பரம்னா ஆடை, திசைகளையே ஆடையாக அணிந்தவன் அர்த்தம். அதாவது ஆடையற்றவன் அர்த்தம். ஆடை என்பது எப்படி இருக்க முடியும்? இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, ஏக வஸ்து. அதுக்கு எப்படி அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆடை இருக்க முடியும்? அந்த மாதிரி இப்படி ஆத்ம தரிசனம் செய்து தன்னை ஆத்மாவாக உணர்ந்தவர்களுக்கு ஆடை அவசியமற்று போவதினாலே சுகபிரம்மம் கூட அப்படித்தான் வாழ்ந்தார். அவருடைய சன்னிதானத்துல பெண்கள்லாம் கூட ஒன்றும் நாண உணர்ச்சியோ எதுவுமே இல்லையா. ஒரு வாட்டி வியாசர் சுகரை தேடின்னு போன போது சுகர் இந்த பக்கமா தான் போனார்னு சொன்னா அந்த பக்கம் போனா அப்படி போயிட்டு இருக்கார். அங்க பெண்கள் அந்த குளத்துல குளிச்சுன்னு இருக்கா, சில பேர் ஆடை அணிஞ்சுன்னு இருக்கா. அவர் சுகர் போயிட்டு போது யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா வியாசர் போனப்போ எல்லாரும் உடனே ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க வரலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அப்போ அவர் நினைச்சுட்டாராம், சுகம் நம்ம பரிபூர்ண பிரம்மஞானியா ஆயிட்டான். ஏன்னா அவர் வேற ஒருத்தர்கிட்ட அமைச்சிருக்காரு. அவர் என்ன அப்பாவே சொல்லி கொடுத்தா கல்வி முழுமையாகாதுன்னு எப்பவுமே அந்த முனிவர்கள்லாம் இன்னொரு முனிவர்கிட்ட அனுப்புவா. அது மாதிரி போயிட்டு வந்தவர் அவர் அப்படி ஒரு பிரம்மஞானி ஆயிட்டான்னு சந்தோஷப்பட்டாராம். அப்படி இந்த மணிவாசகரும் இந்த இறைவனுடைய கௌபீனத்தை பத்தி பேசியிருக்கார். அதாவது என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் துண்ணும் கை கோவணமா கொள்ளுமது என்னேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழலோ தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழலோ என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன். இப்படிப்பட்ட ஈஸ்வரன் துண்ணும்பை கோவணமாய், துண்ணும்பைன்னா நிறைய ஓட்டம் இருக்கிற மாதிரி கோவணம், அந்த மாதிரி கௌபீனம். அத்தை போய் கந்தல் கந்தலாரி இதெல்லாம் போய் சுத்தின்னு இருக்காரு இவரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப இவரு இன்னொத்தி பதில் சொல்ற, மண்ணுகலை, மண்ணுன்னா நிலைத்த, கலைனா வேதாந்த, வேதாந்த கலை. துண்ணு பொருள் அது போய் துண்ணுதல்னா நெருங்குதல், போய் அடைதல், அது போய் சேருகின்ற பொருளாகிய ஆத்ம பொருள்னா ஆத்மவஸ்து. அந்த மறை நான்கே அந்த பரமாத்ம வஸ்துவை காட்டி கொடுக்கிறோம் என்று புறப்பட்டு அதை பத்தி விஸ்தாரமா பேசுகின்ற 4 வேதங்களும் வான் சரடாக அண்ணா கயிறா அரைஞான் கயிறாக இருக்க தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழலோ. அது கௌபீனத்துக்கு எங்க போவார்? அவரை தன்னையே கோவணமாக சாட்டி கொண்டார். கட்டிக்கிறதுக்கு அந்த அண்ணா கவலை வேதங்கள் 4 வேதங்களை வச்சிருந்தார். வான் சரடாய், சரடு கட்டிக்கிற கயிறை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்றார். இங்க கௌபீனம் என்பதை ஈஸ்வரன் அணிந்து கொண்டார் என்ற அளவிலே மணிவாசகர் சொல்றார். அதுக்கு கூட அப்படி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு கூட முருகனார் ஒத்துக்க மாட்டேன். அதை பார்ப்போம். அதாவது அது பார்த்துட்டோம். ஆக்சுவலா இந்த இப்ப இந்த இடத்துல
இந்த கௌபீனம் நஞ்சி போச்சு அப்படின்னு ஈஸ்வரனுக்கு சொல்றது பகவானுக்கும் நிகழ்ந்தது. இவர் என்ன பண்ணுவாரா, கௌபீனத்தை மாத்தி மாத்தி பண்ணிப்பாரு. அப்போ மாத்து கௌபீனத்தை ஒரு மரப்பொந்துல வச்சுருவார். இந்த ஆடு மேய்க்கிற சிறுவனுங்க சொல்லுவாளா, கேலி பண்ணுவாளா இவர. இது கவர்னர் கேட்குறாரு வேணுமா? அப்படின்னா, குடுக்க முடியாதுன்னு சொல்லு. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயமா என்ன? அப்படின்னு சொல்லி பகவான் பதில் சொல்லுவாராம். அது பகவானே சொன்னது தான். இது கவர்னர் கேட்குறாரு இது அப்படின்னு. அந்த அளவுக்கு இவர கிண்டல் பண்ணியிருக்காங்க எல்லாரும். இவரும் ரொம்ப சந்தோஷமா ஹேப்பியா தான் இருந்திருக்காரு அப்படிலாம். பட்டு அந்த கௌபீனம் நஞ்சு போனா, இவரு காட்டுலயே ஒரு முள்ள எடுத்து, இன்னொரு முள்ள ஊசியா வச்சு தச்சுப்பாராம். இது ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டா இவ. அப்ப ரொம்ப வருத்தப்பட்டாளாம். இந்த ஒரு அடிப்படை தேவைய கூட நாங்க கவனிக்காத விட்டோமே! நாங்கலாம் என்னத்துக்கு உங்களுக்கு அடியாரா இருக்கோம்ன்னு ரொம்ப வெரி மச் மூவ்ட் அழுதுட்டாளாம் வச்சு. இவ்ளோ பெரிய தப்பு நாங்க பண்ணிட்டோமே! ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா பகவானே! இவ்வளோ நாளா இது கவர்னர் கேட்குறாரான்னு அந்த அது அவாள்லாம் சொல்லி தான் இவாளுக்கு தெரிஞ்சது. இந்த சிறுவர்கள்லாம் சொல்லி, ஆடு மேய்க்கிற பசங்க சொல்லி தான் தெரிஞ்சது. அத பத்தி ரொம்ப இது ரொம்ப அப்போ பகவான் சொன்னாராம், "என்ன பண்றது? யாரையும் எதையும் கேட்கிற சுபாவம் நம்மளுது இல்ல. அதனால யார் மேலயும் தப்பு இல்ல. வாய் விட்டு கேட்காதது நம்ம தப்பு தானே!" அப்படின்னு சொன்னார். நம்ம நேச்சர் அப்படி, நம்ம இயல்பு அப்படி. அப்படி. இப்படி ஈஸ்வரனுக்கு தான் இந்த மாரி இவா பேசியிருக்கா. "துன்னம்பை கோவணமாய் தையல் பொத்து போட்டு போட்டா ஓட்ட ஓட்டையா விழுந்து" அந்த மாரி ஒரு கந்தல் துணியை கோவணமாக கட்டிக்கொள்கின்ற ஏன்னா ஒரு கந்தல் மேல இன்னொரு கந்தல வச்சு அப்படிலாம் கட்டிப்பார் போல இருக்கு. என்னமோ இப்படி இதெல்லாம் பகவானுக்கு அந்த ஈஸ்வரத்துவம் தொடர்ந்தது. இத கீர்த்தி திருஅகவல்ல முருகனார் பாடியிருக்கார். "இரு துண்டகமாய் இகன்ற தன் கோவணம்" 2 துண்டா ஆகிவிட்ட கோவணத்த பொறு கண்டகத்தால் கண்டகம்னா முள்ளு. பொறுன்னா அதுக்கு ஏற்ற ஒரு தகுந்த முள்ள பொருத்தி உடுத்தியும், ஒரு முள்ள வச்சு இன்னொரு முள்ள ஊசி போல தச்சு, நூல அந்த நஞ்சு போன அந்த துணியிலேருந்து நூல எடுத்து, அது இப்படியெல்லாம் இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவா பகவானுக்கு. அந்த மணிவாசக பெருந்தகை தன்னையே கோவணமாய் சாற்றினன் ஒரு கௌபீனம் உடுத்தி கொண்டாரப்பா என்று அவர் மணிவாசகர் ஒரு சமாதானத்துக்கு சொன்னார். அவருக்கு மட்டும் தெரியாதா என்ன? ஆனா முருகனார் தன்னையே கோவணமாய் சாற்றினதால் போலும் சாற்றினார் ஒத்துக்க மாட்டேன்றார். உண்மையில ஒண்ணும் அப்படிலாம் இல்ல. அவர் ஏகவஸ்து. ஆனா அணிவதாக கொள்வோமேயானால் சாற்றினதால் போலும் அப்படி வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்போ அந்த ஆடைக்கு அப்படி ஒரு கௌபீனம் இருக்குன்னா, அதுக்கு என்னையோ வண்ணம் நிறம் எந்தறியா வாலறிவோய். உண்மையில அந்த மாரி அவருக்கு அப்பாற்பட்டு ஒன்றுமே இல்லை. அதுக்கு அப்போ இல்லாத ஒரு கோவணத்துக்கு என்ன நிறம் சொல்ல முடியும்? என்ன வண்ணம் சொல்ல முடியும்? என்ன தன்மை சொல்ல முடியும்? என்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பகவான் ஆத்ம ஞானத்திலே பரிபூரணமாகிவிட்ட ஒரு பேரறிவாளர் வாலறிவோய் என்று போற்றுகின்றார். இந்த ரமண புராணம் நம்ம அவசியம் இத பார்க்கணும். வேதாந்த நூல்கள்ல ஹையஸ்ட் பீக்னா தான் ரமண புராணம் தான். ரமண புராணம்னு பேர வச்சு ஆத்ம புராணம் தான் பாடியிருக்கார். பகவானுடைய புராணம் திருச்சியில பிறந்தார், இங்க பிறந்தார்ன்றதே அங்க இல்ல. முழுக்க முழுக்க பரமாத்ம வசுவினுடைய இயல்புகள் அத பகவானின் மீது ஏற்றி பாடியிருக்கிறார். அதுல இது ஒன்று. இத இன்னும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. இந்த கௌபீனம் என்பதற்கு அப்போ கூட ரமண புராணத்துல எப்படிப்பட்ட ஒரு அந்த தமிழ் ஸ்டாண்டர்டு அதனுடைய ஒரு தாக்கம். இப்ப இத படிச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். "தன்னை விடயமா தான் அறியத்தான் 2 துன்னலிலாய் ஏக்கத்தால் சுட்டறிவு கூடா தன்னையே கோவணமாய் சாத்தினதால் போலும் அதற்கு
என்னையோ வண்ண நிறம் என்றறியா வாலறிவோய் என்று அறியாத வாலறிவோய் பேரறிவாளரே என்று போற்றுகின்றார் பகவானை. இனி அடுத்த பாடலுக்கு வருவோம். உத்தாரம் ஒன்றுரையா கெட்ட கேள்வி உழுவலோடும் எனையாண்ட ரமணநாதர் முத்தாரம் என்றணிந்தோர் முருகப்பாம்பை முத்தி தருவார் போல முன்னணைந்தார் வித்தாரம் இன்றி வெறு மெய்யே காட்டி மின்னார்பால் வேட்கமையில் விளைத்து தாமோர் தத்தாரி போல் சரித்து தானு சோன சைலமே புக்கிடமாய் தரித்தார் தாமே. உத்தாரம் ஒன்றுரையார். உத்தாரம்னா பதில். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம் இல்லையா, அந்த பதில் தான் வினாவுக்கு கொடுக்கப்படுகின்ற விடை. உத்தாரம் தேவி கால உத்தரம், தேவி காலோத்தரம்ன்றோம் இல்லையா. தேவி கேட்ட கேள்விக்கு காலம், காலம்னா ஈஸ்வரன் தந்த பதில். தேவி காலோத்திரம், கால உத்திரம், உத்தாரம் நீட்டல் விகாரம், பின்னாடி முத்தாரம்னு வித்தாரம், அதனால இது உத்தாரம் என்பது உத்தாரம் ஆகியது. உத்தாரம் ஒன்றுரையார் கேட்ட கேள்விக்கு, கேள்வி கேட்டா பகவான் சமயத்துல பதிலே சொல்ல மாட்டார், குவைட்டா இருந்துருவார். இவா 10 நிமிஷம் பாப்பா, 20 நிமிஷம் பாப்பா, அரை மணி நேரம் பாப்பா. அது குஞ்சுசாமிகள் சொல்றது, அவரே நிறைய விட்னஸ் தானே, அதுக்கு நிறைய பார்த்துருக்காரு. 1/2 hour கூட ஆகும். நமக்கு 2 நிமிஷம் என்னமோ அப்படியே பெரிய டைமா இருக்கும் சாதாரணமா இருந்தா. ஆனா பகவான் சன்னிதானத்துல அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். கேள்வி கேட்பா, பதில் வருதுன்னு எதிர்பார்த்துன்னு உக்காந்துருப்பா. 1/2 hour போயிடும். அது ஒரு அனீசி சைலன்ஸா இருக்காது. அது என்னவோ மனசுக்கு திருப்தியா இருக்கும், ஒரு சந்துஷ்டியா இருக்கும். அந்த பகவானுடைய சன்னிதானம் அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தை நமக்கு உள்ளத்துல ஏற்படுத்தும். அதுல அப்படியே மகிழ்ந்து போய் உக்காந்துருப்போம். அப்புறம் எங்களுக்கே ஞாபகம் வரும், ஐயோ 30 நிமிஷம் ஆயிடுதா, இவ்வளோ நேரம் சரி இனிமே ஒரு பதில் சொல்ற மாதிரி இல்லை அப்படின்ட்டு நம்ம கேட்ட கேள்வி கேட்டு எழுந்து போவார். அது வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், பதிலை எதிர்பார்த்து முதல் 5 நிமிஷம், அதுக்கப்புறம் அவரையே மறந்துடுவார். அப்புறம் ஞாபகம் வரும்போது தான் எழுந்துப்பார். அதுக்கே 1/2 hour ஆயிடும். இப்படிலாம் நடந்திருக்கு. அதை தான் இவர் சொல்ற விதம் பாருங்க, எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. அதை உத்தாரம் ஒன்றுரையார் கேட்ட கேள்விக்கு, இது ஒரு லீலை. உழுவலோடும் இணையாண்ட ரமணனா. உழுவலோடும்னா தொடர்ந்து, உழுவல் அன்புன்னா தொடர்ந்து அன்பு. உழுவலோடும்னு தொடர்ந்து குச்சம் கூட கேப்பே இல்லாம முழுமையாக என்னை ஆண்டு கொண்ட ரமணநாதர் முத்தாரம் என்றணிந்தோர் முருகப்பாம்பை. ஒரு ஆபரணமாக என்று அணிந்தோர் முருகப்பாம்பை. அத பாம்பை அணிந்து கொண்டார். முத்தாரம் முத்து மாலை, ஹாரம். முத்து மாலையை போல எல்லாரும் முத்து மாலையை ஆசையா அணிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மூர்க்க பாம்பை அவருக்கு கழுத்துல செயினா ஒரு மாலையா போட்டுக்கிறார். முத்தி தருவார் போல முன்னணைந்தார். என் முன்னாடி நின்னார். எனக்கு முக்தி தருவார் போல அவரை பத்தி நான் நினைக்கும் பொழுதே இவர் எனக்கு சத நிச்சயமாக முக்தி அளிப்பார்ன்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. முதலா இவர் தண்டபாணி சுவாமிகளும் ஐயாசாமி பிள்ளையும் இவருக்கு முதல்ல நான் யார் அருள்மொழி தொகுப்பும் இந்த அக்ஷரமணமாலியை கொடுத்தப்போ பகவான் இவர் வாழ்க்கையில உள்ள வந்தார். அப்போ தன்னை மறந்து போனார். வியாக்களியால் விம்மிதமாகி என்றெல்லாம் சொல்லுகிறார். நெஞ்சு முட்டு முட்டு அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் திக்குமுக்காடி போனேன். பகவானுடைய அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே என்னை மறந்து போனேன்.
அப்படி முக்தி தருவார் போல முன்னடைந்தார். வித்தாரம் இன்றி வெறுமையே காட்டி. வித்தாரம்னு ரொம்ப விஸ்தாரமா, இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள். முத்தாரம், உத்தாரம், வித்தாரம். இந்த சமஸ்கிருதம் இல்லாம நீங்க தமிழ் எப்படி படிக்க முடியும்? தமிழ் மொழியிலிருந்து 12 திருமுறைகளிலிருந்து, சிலப்பதிகாரத்திலிருந்து, கம்பராமாயணத்திலிருந்து, முருகனார் பாடல்கள் 30,000 பாடல்களிலிருந்து, பகவான் பாடல்களிலிருந்து தமிழ் சமஸ்கிருதத்தை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க தமிழ் மொழியின் ஜீவனை எடுத்து விடுகிறீர்கள். உயிரையே எடுத்துடுறீங்க. உடல் தான் தமிழ். இதுக்கு உயிராக இருப்பது சமஸ்கிருதம் தான். அது இந்த காலத்துல எல்லாருக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேன்றது. தூய தமிழ்ல பேசணும்ன்ட்டு 60 வருஷமா தமிழ ரொம்ப பாழ்படுத்தி விட்டார்கள். இதுல எந்த வார்த்தை சமஸ்கிருதம் இல்ல சொல்லுங்க. அதுவும் அந்த மைய கருத்தை தெரிவிக்கின்ற வார்த்தைகளா இருக்கு. உத்தாரம், உத்தாரம், முத்துஹாரம், வித்தாரம், விஸ்தாரம். விஸ்தாரம் இன்றி, அதாவது ரொம்ப விளக்கமா நிறைய சொல்லி அப்படிலாம் இல்லாம வெறும் மெய்யே காட்டி தன்னுடைய திருமேனியில ஆடை அணிகலன்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வந்து அப்படிலாம் இல்லாம வெறும் மெய்யை காட்டி அவருடைய திருமேனி ஒண்ணுதான் எல்லாருக்கும் கண்ணில் போட்டுது. கௌபியானந்த காட்டின்றாருன்னா வெறும் பேர் பாடியா தான் இருந்தார் அவர். வெறும் மெய்யை காட்டி மின்னார்பால் வேட்கைமையில் விளைவித்து. இது என்ன சொல்றாருன்னா, அந்த தாருகவனத்தில இருந்த ரிஷி பத்தினிகள், மின்னார்னா அந்த பெண்கள், அவர்கள் பால் அவர்களிடத்துல வேட்கை மையல் விளைவித்து. வேட்கைனா விருப்பம், மையல்னா மயக்கம். அந்த சிவ தேஜஸ்ல அவர்கள் மயங்கி போனார்கள், தங்களை மறந்தார்கள். அவர்களுக்கு விளைவித்து. அதுக்கு இவரெல்லாம் அமக்களமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாரா என்ன? வெறும் சாதாரணமா ஆண்டியா தான் வந்தார். அப்படி ஆண்டியாக வந்தவர் வேட்கை மயல் விளைவித்து, அவர்களுக்கு அந்த சிவ தேஜஸினாலே அவர்களுக்கு ஆன்ம மயக்கத்தை விளைவித்து, தாம் ஓர் தத்தாரி போல் சரித்து. என்ன தாந்தோணித்தனமா தத்தாரியா இருக்கானே, சிவம்போக்கு சித்தம்போக்குன்னுவாளே, அப்படி இவர் சரித்து இந்த அருணாச்சல மலையிலே தானு சோழம் சைலமே புக்கிடமாய் தரித்தார் தாமே. இந்த அருணாச்சலம் தான் நமக்கு ஏற்ற இடம் என்று, ஏற்ற இடம் என்று வரித்து கொண்டார் என்கிறார். 3வது பாடல். தத்தாரியா இருக்கானேன்னா மனம் போன போக்குல கண்டபடி திரிபவன் தத்தாரி. 3வது பாடலுக்கு வருவோம். பருதி ஒளி வண்ணமுடை ஞான தோன்றல் பார்ப்பாரை பரிசளிக்கும் பார்வையாளர் சுருதிகளை பதர்கள் என தூற்றிமை தத்துவமசி என்றொரு மொழி முன் சொல்லாது சொல்லி திருதுரைத்து என் உருவகத்தை விழியச் செற்று மிஞ்சிய தன் சொரூபம் ஒன்றே விளங்க காட்டி சரிதை பல தாமுடையா தாடு சோட சைலமே புக்கிடமாய் சரித்தார் தரித்தார் தாமே. பருதி ஒளி வண்ணம் உடை. அந்த அருணாச்சலம்னு அந்த அருணம்னா இளஞ்சூரியன், அதே செக்கச்சவேல் அவருடைய திருமேனி அப்படி இருக்கான். தட் இஸ் செக்கச்சவேல்னா அப்படியே ஒரு ஃபேர் கம்ப்ளெக்ஷன். பால் பிளண்டன் எழுதுறாரு, இட்ஸ் காப்பர் கலர்டு, பொன்னிற மேனி அப்படி இருக்காது பகவானுடைய உடல். அப்படி வண்ணம் அப்படி இருந்ததுதான் அவருடைய நிறம். உடை ஞான தோன்றல். தோன்றல்னா ஆடவர்களிலே சிறந்தவர், புருஷோத்தமன். ஞான தோன்றல், ஞானமே சொரூபமாக தோன்றியவர். பார்ப்பாரே பரிசளிக்கும் பார்வையாளர். தன்னை வந்து பார்ப்பவர்களை எல்லாம் அவருடைய அகந்தை பரிசை அழித்து விடுகின்ற திருக்கண்ணோக்க சக்தி உடையவர், பார்வையாளர். அப்படி பார்ப்பவர். சுருதிகளை பதர்கள் என தூற்றி. உயர்ந்த சாஸ்திர படிப்பறிவு சாரமற்றது என்று ஒதுக்கி
உண்மை என்னன்னா, தத்துவம் அசி நீ அதுவாக இருக்கிறாய் என்று ஒரு மொழி முன் சொல்லாது சொல்லி, இந்த ஒரு மொழி அந்த சீடனுடைய அப்பக்குவத்தை அறிந்து கொண்டு முன் சொல்லாது சொல்லி, உன்னாலேனா அவசரப்பட்டு எடுத்தடுப்பிலேயே நீ தத்துவமசி நீதான் அதுவா நீ அதுவாக இருக்கிறாய், இதுவாக அல்ல, உடல் அல்ல அப்படி சொல்லிடாம, அப்படியே அர்த்தம் அதுக்கு. சொல்லாது சொல்லி, முன் சொல்லாது, அவசரப்பட்டு பக்குவமற்ற நிலையில பண்ணிடாம, அந்த சீடனை பக்குவப்படுத்தி அப்புறமா சொல்லி. இங்க சொல்லாது சொல்லி, முன் சொல்லாது. இந்த முன்னாடி இருக்கு இந்த சொல்லாதுன்ற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற முன்னும், பின்னாடி வருகின்ற சொல்லியும் 2த்து கூடயும் இந்த சொல்லாதுன்றது சேரும். முன் சொல்லாது, முன்னாடி அவசரப்பட்டு சொல்லாமல், தாரகவனத்து ரிஷிகளுக்கு கூட முதல்ல தன்னுடைய திருக்கண் நோக்கத்தை தான் அவள் மீது செலுத்தினாராம். அவருடைய முதல்ல ஆவுதியப்போ சிவன் உபதேசம் இது உந்தி பெற முதல்ல அவருக்கு தந்த உபதேசம் அவருடைய திருக்கண் நோக்கம்தான். சக்ஷு தீட்சை தான். அதுக்கு அப்புறமா தான் திருவாய் மலர்ந்த அருளுதல். அதுதான் அவசரப்பட்டு முன்னாடி சொல்லாமல் சொல்லி பிரயோஜனம் இல்லைல்ல. அப்புறம் பின்னாடி சொல்றாரு. எப்படி சொன்னார்னா, சொல்லாது சொல்லி மௌனத்தினாலே. சோ முன்னாடியும் சொல்லல, பின்னாடியும் சொல்லல, மௌனத்தினாலே கற்றுக் கொடுத்தல். சொல்லி விருதுன்னா மேன்மை, விருது பெற்றான் இல்லையா, அது மாதிரி அந்த விருது உரைத்து அந்த ஆத்மவஸ்துடைய பெருமைகளை சொல்லாது சொல்லி அவளுக்கு புரிய வைத்து, என் உருவகத்தை வெளியச் சென்று என்னுடைய அகந்தை உருவத்தை வெளிய முற்றிலும் அது அழிந்து போகும்படியாக சென்று அழித்து, இதெல்லாம் தனக்கு நிகழ்ந்ததுன்னு சொல்றார். முதல் 2 பாடல்கள்ல மற்றதை சொன்னார். இங்க தனக்கு நிகழ்ந்ததையே இந்த பாடல் முழுவதுமாக சொல்லுகின்றார். அறுதி ஒளி வண்ணம் உடை அப்படின்னு பகவான டிஸ்கிரைப் பண்றார். அவருடைய திருமேனி செக்கச்செவேல்னு ரொம்ப செழித்து அழகா இருக்கு. ஞானத்தோன்று திருமேனி மட்டும் இல்ல, ஞானமே அது அவருடைய உடல் என்னன்னா, அந்த உடலே ஞானம்தான். அப்படி ஞானமாக தோன்றுபவர். பார்ப்பாரை பரிசளிக்கும் பார்வையாளர். அவர்கிட்ட வந்தவர்கள் எல்லாம் அகந்தையுற அழிந்து போனார்கள். அப்படிப்பட்ட திருக்கண் நோக்கத்தை உடையவர். சுருதிகளை பதர்கள் என தூற்றி வேதம் ஒரு பக்கம் கொஞ்சம் சமயட்டி அவர் சொன்னது தானே, நான் போய் வேதாந்தம் கத்துக்கிறேன்னா, இப்ப நீ வேதாந்தம் தோணுவ, அப்புறம் சித்தாந்தம் தோணுவ, அதுக்கப்புறம் கண்டனம், அப்புறம் மண்டனம், இதுக்கெல்லாம் என்ன முடிவு? நான் போய் என்ன வேதாந்தம் படிச்சேன் அப்படின்னு தானே கேட்டார் பகவான். அப்படி அதை முருகனார் சொல்றார். அப்படி எனக்கு சொல்லி கொடுத்து சுருதிகளை பதர்கள் என தூட்டி, பதர்னா நெல்லு மாதிரி இருக்கும், ஆனா உள்ள நெல் இருக்காது, அரிசி இருக்காது. அதனால்தான் தூற்றுதல். தூட்டினா இப்ப வெயிட் இல்லாதது, இந்த பதர்கள்லாம் போயிடும். வெயிட்டா இருக்கிற அந்த அரிசி இருக்கிற கீழே அடியில விழுந்துரும். அப்படி அந்த பதர்கள் அவர்கள் பயனற்றவை. அப்படிலாம் நம்ம ஒரேடியான வேதங்களை சாத்திரங்களை இழித்தும் பழித்தும் நினைச்சுக்க வேண்டாம். பொதுவா சகல சாஸ்திர படிப்பறிவு தான், அதுலயே போயிடக்கூடாது மைண்டு. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அது அர்த்தம் அதுக்கு. அப்படி சொல்லி தூற்றி தத்துவமசி என்று ஒரு மொழி, நீ அதுவாக இருக்கிறாய், நீ பிரம்மம் தான், நீ இந்த உடல் அல்லன்னு முன் சொல்லாது சொல்லி, இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். முன் சொல்லாது, எடுத்த அடுப்பிலேயே எனக்கு புரியாத நேரத்தை, பக்குவம் இல்லாத நேரத்தை சொல்லிடாம, அதே சமயத்துல சொல்லாது சொல்லி, எனக்கு மௌனத்தினாலே கற்றுக் கொடுத்து, எனக்கு புரிய வச்சு, விருது உரைத்துன்னு அந்த மேன்மை எனக்கு புரியும்படியாக எனக்கு புரிய வச்சு, என் உருவகத்தை வெளியேச் சென்று, நான் இதுதான் இந்த அகந்தை உரு என்று நினைத்து கொண்டிருந்த அகந்தையை வெளியா ஒரேடியாக டோட்டலா அதை அழித்து, மிஞ்சிய தன் சொரூபம் ஒன்றே விளங்க காட்டி, கடைசியில அந்த அகந்தை உரு அழிந்த உடனே கடைசியில எஞ்சி நிக்கிறது என்னன்னு பார்த்தா, பகவானை பார்த்தாலும் சரி, என்னுடைய உணர்வும் எப்படி இருக்குன்னா, சொரூபம் ஒன்றே விளங்க காட்டி இருப்பது ஏகவஸ்து என்பதை எனக்கு புரிய
காமிச்சு கொடுத்து ஆத்ம தரிசனத்தை செய்ய வைத்து சரிதை பல தாமுடையார். ஐயோ, ஏதோ எனக்கு ஒருத்தருக்கு தானா இவர் பண்ணியிருக்கார். சரிதை பல தாமுடையார், எவ்வளவோ பேருக்கு இவர் செஞ்ச சரித்திரம் அனந்தம், எக்கச்சக்கமா பண்ணியிருக்கார். நிறைய அடியவர்களுடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கு. சரிதை இந்த மாதிரியான வரலாறு, என்னுடைய வரலாறை போன்ற வரலாறு பல, நிறைய தாமுடையார் இவர்கிட்ட நிறைய இருக்கு. ஒரு வாட்டி நாங்க ரமணாசுரம் போனோம். நான் திடீர்னு நினச்சிருந்தேன் 5 மணிக்கு மிஸ்ஸஸும் போகலான்னு. இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே காலங்காத்தால அப்படின்னு. இல்லை, எனக்கு போனோம் போல் இருக்கு அப்படின்னு. சரி போனோம். உடனே 5:30 மணி பஸ்ஸை பிடிச்சி ஒரு 9:30க்கெல்லாம் இங்கே திருவண்ணாமலை போய் அதை ஏதோ பண்ணி அங்கே போகிற வழியில் வேப்பம்பூரஸ்தி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இன்னுமே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஏதாவது பண்ண முடியும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பண்ண என்ன இப்போ அப்படின்னு. அது கல்யாணத்துக்கு போகிறோம். சரி, அதுக்கு அடுத்து அல்ல அதுக்கு பூனல் போகிறோம். சரி, அதுக்கு இதோட 1 மாதம்தான் உங்களால் போச்சு. ஏதோ இன்னைக்கு பண்ண போகிறோன்னு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். கடைசியில் இது உங்களால் போச்சு அப்படின்னு சொல்லி, சரி விடு, பகவானையே போய் தரிசனம் பண்ணுறோம், நீ ஏன் வேப்பம்பூ மரத்தை போய் நினச்சிக்கிற. ஆமாம், உங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படி இப்படின்னு இப்படியே பேசின்னு போனோம். அங்கே போனால் லஞ்சு அப்போ தான் போனோம். வந்தவொடனே அவர் மணி அண்ணா தான் அப்போ வாங்க வாங்கன்னு ரொம்ப இன்முகமாக வரவேற்று, முதல்ல போய் நீங்கள் சாப்பிட்டு வந்துருங்க, அப்புறம் போய் கைகாலெலாம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. முதல்ல சாப்பிட்ருங்க நீங்கள். சரியா, அதுவும் பகவான் இதுதான் சொல்லி சும்மா ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணி உள்ளே போய் சாப்பிட்டு உக்காந்தா வேப்பம்பூ ரசம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவளுக்கு. என்ன இது, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், பகவான் எனக்கு தான் கொடுத்துருக்காரு இன்னைக்கு, உங்களுக்கு இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலையே படலை அப்படி. அப்புறம் போய் அந்த மணி அண்ணாகிட்டையும் சொன்னான், இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ இது பண்ணியிருந்தோம், பார்த்தா பகவான் என்னை ஆசையை நிறைவேற்றியிருக்காரு இன்னைக்கு அப்படின்னு. அவர் அதை கொஞ்சம் கூட ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஐயோ, இது மாதிரி இங்கே நிறைய கேட்டு அழுது போச்சு அப்படின்ட்டு எழுந்து போயிட்டாரு அவர். அதை தான் சொல்றாரு இங்க. நான் ஏதோ எனக்கு பண்ணிட்டாருன்னு அப்படியே மாஞ்சி போறேன், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. கடைசியில பார்த்தா விஞ்சயத்தின் சொரூபம் எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. பருதி ஒளி வண்ணம் உடைய ஞான தோன்றல், அப்படி ஞான தோன்றலாக இருப்பவர் பார்ப்பாரை பரிசளிக்கும் பார்வையாளர் சுருதிகளை பதர்கள் என தூற்றி, என்னை பொறுத்தவரையில மெய் தத்துவமசி என்று ஒரு மொழி முன் சொல்லாது சொல்லி விருது உரைத்து என் உருவகத்தை வெளியச் சென்று மிஞ்சிய தன் சொரூபம் ஒன்றே விளங்க காட்டி, கடைசியில பார்த்தா யாருகிட்ட போய் இது பெருமையா சொன்னாலும் அவளே என் கதையும் இப்படிதான் இருக்குன்னு சொல்றா. சரிதை பல தாமுடையார். அப்படி பட்டவர் எங்கள் பகவான். அவருடைய லீலா வினோதம் வார்த்தைகளிலே அடங்குவது அன்று என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லி பகவானுடைய பெருமைகளை உறக்க பேசி பெருக்கி காட்டி ஆணு சோழ சைலமே புக்கிடமாய் தரித்தார் தாமே. இந்த அருணாச்சலத்தை தன்னுடைய வாசஸ்தலமாக ஏற்றுக்கொண்டார் பகவான். இதற்கெல்லாம் என்ன ஒரு புண்ணியம் நாம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றார். இந்த அதாவது இந்த முன் சொல்லாது சொல்லின்றதுல சொல்லாதுன்னு முன்னாடியும் பொருந்தும் பின்னாடியும் பொருந்தும் சொன்னோம் இல்லையா. முன்னுக்கும் பொருந்தும், முன் என்ற வார்த்தைக்கும் பொருந்தும், பின்னாடி சொல்லிக்கும் பார்த்தோம் இல்லையா. இத தமிழ் இலக்கணத்துல மத்திம தீபகம்னு, இது ஒரு வகை அலங்காரம், அணி அலங்காரம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு. அதாவது ஒரு எழுத்து முதல்ல ஒரு மொழிக்கு, அப்புறம் சொல், ஓரெழுத்து சொல்லு உண்டு, வா போ, இதெல்லாம் ஓரெழுத்து சொல். அதுக்கு அர்த்தம் இருந்தா அது சொல். பிறகு பொருள், அந்த சொல்லுன்னு இருந்தா அதுக்கு பொருள் இருக்கணும். பொருள் இல்லாவிட்டால் அது இந்த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஹாஸ் நோ மீனிங். மீனிங் இல்லைன்னா அது சொல் இல்லை. பொருள், பிறகு யாப்பு, அந்த அந்த சொல்லை எப்படி அமைச்சா கவிதையாகும், அது யாப்பு இலக்கணம். பிறகு அணி, யாப்பு அணி, அணி அலங்காரம், அது எப்படி நகாசுப்படுத்தலாம், அழகுபடுத்துறது, அது அணி அலங்காரம். இந்த மத்தியம தீபகம் ஒரு அணி அலங்காரம். இப்படி இந்த கவிதை நயம் இதுல ரசிக்கத்தக்கது. இந்த முருகனாருடைய பாடல்கள் சங்கத்தமிழ் நடையில சொல்லழகு, பொருள் அழகு,
இது கூட ஞானத்தையும் பக்தியையும் குழைத்து குழைத்து கொடுப்பது. இதெல்லாம் ஒன்றை ஒன்று வென்று நிற்கின்றன என்பதற்கு இந்த 3 பாடல்கள் நீங்க மறுபடியும் அதை படித்து பாருங்கள். அவ்வளவு அற்புதமான பாடல்கள். டஃப்பா இருக்கா மாரி இருக்கும். ஆனா அப்படியே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அர்த்தம் தெரிஞ்சுட்டா அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். என்று சொல்லி, இப்பொழுது அப்பர் பெருமான் பாடல் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குன்னு. அந்த பாடல் உங்களுக்கு இப்ப எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த மாரி டஃப்பா படிச்சுட்டா, அப்பர் பெருமானுடைய பாடல பாருங்க. அலையார் புனல் இத வச்சு தான் அவர் எழுதியிருக்கார் முருகனார். அலையார் புனல் கங்கை நங்கை காண. அலையார்னா அலைகள் மிகுந்த கங்கா நதி அவருடைய முடியில இருக்கு. ஜடையில இருக்கு. அத நங்கை காண உமாதேவி அத பார்த்தாளாம். காண அம்பலத்தில் நட்டம் ஆடி. அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும்பொழுது அந்த கங்கை வெளிப்படுறதாம். உள்ள கட்டுக்கடங்காமல் கொஞ்சம் வெளியில வருதா. அப்ப அம்பாள் பார்த்திருக்கா. நட்டமாடி வேடம் தொலையாத வென்றியார். அந்த சிவ வேடம் அவருக்குன்னு ஒரு வேடம் இருக்கு. அந்த திருவோடு அந்த இது எல்லாம் இருக்கு. வேடமும் நீரும் விளங்க நிறுத்தின்னு அவருக்குன்னு அந்த விபூதி அணிஞ்சுக்கிறது. அது அந்த மாதிரி அந்த சிவ வேடம். அந்த தொலையாத வென்றியார். வென்றினா வெற்றி. அந்த சிவ வேடம் அந்த ஆனந்த தாண்டவத்திலும் கூட இன்னும் பிரகாசிக்கிறதே தவிர அந்த வேடம் கலையல. அப்படி அப்படி வென்றியார்னா அப்படி வெற்றி பெறுபவர். எடுத்த காரியத்திலே வெற்றி ஒன்றே பெறுபவர். அப்படி இருப்பவர். நின்றியூரும்னா திருநின்றியூர்னு ஒரு ஸ்தலம். நெடுங்களமம்னா திருநெடுங்களம்னு ஒரு ஸ்தலம். இதெல்லாம் மேவி இந்த திருத்தலங்களிலெல்லாம் போய் எழுந்தருளி மேவி விடையை மேற்கொண்டு விடைனாக ரிஷபம். ரிஷபத்து மேல ஏறிக்கொண்டு இலையார் படை கையே. இலைனாக்கா மூவிலை. ஒரே ஒரு இலை இருந்தா அது வேல். ஆக்சுவலா சூலத்துக்கும் வேல் தான் பேரு. சூலம்னு நம்ம சொல்றோம். அது எதனால அப்படி வந்ததுன்னா மூவிலைகள் அங்க 3 இலை இருக்கிறதுனால அது சூலம். ஒரே ஒரு இலை இருந்தா அது வேல். சூலத்தையே வேல்னு சொல்றதும் உண்டு. அப்படி இளையார் மூவிலைகள் பொருந்திய படை கையிலேந்தி சூலாதாரியாக எங்கும் இமயவரும் உமையவரும் இறைஞ்சி ஏத்த. அவர் எங்க எழுந்தருளினாலும் அந்த இடத்துக்கு ஓடி தேவர்கள்லாம் இமையவர்கள்லாம் ஓடி வந்து பின்னாடியே உமாதேவி என் தாய் அவளும் வந்து அப்படியே திருப்பாதங்களை பணிந்து இறைஞ்சி ஏத்த அவளை புகழ்ந்து பாட மலையார் திரளருவி பொன்னி சூழ்ந்த காவேரி. பொன்னினா காவேரி. மலையார் திரளருவி மலையிலிருந்து குடகு மலையிலிருந்து ஓடி வருகின்ற அதிலே திரண்டு வருகின்ற அருவியாகிய காவேரி சூழ்ந்த வலஞ்சுழியே புக்கிடமாய் மருவினாரே. இந்த திருவலஞ்சுழியை தனக்கு உற்று ஒரு புக்கிடமாக மருவினாரே. இந்த புக்கிடம்ன்றதான் அவர் கெட்டியா பிடிச்சுட்டார் முருகனர். புக்கிடமாய் தரித்தார் தான். இங்க திருவலஞ்சுழிய புக்கிடமாக ஈஸ்வரன் தரித்தார் அப்படின்னு இவர் மருவினாரேன்னு இவர் சொல்லும்போது அவருக்கு அது ஸ்ட்ராங்கா பட்டுது. அருணாச்சலத்தை அவர் புக்கிடமா பிடிச்சுட்டு இருக்காரு எங்க பகவான் என்று சந்தோஷப்படுகிறார் முருகனார். இங்க இதுதான் அப்பர் பெருமான் பாடல். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இப்படி இந்த ரமண லீலை நம் மனதுக்கு உகந்தது. இத நீங்க ஒரு வாட்டி இதை கேட்டு பார்த்தா இதனுடைய முழு தாத்பரியமும் உங்களுக்கு பிடிபடும்னு சொல்லி அடுத்த வகுப்பிலே வேறு ஒரு பதிகத்தை பார்க்கலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருந்ததா இல்ல யூ டிடன்ட் ஃபீல் இட் எனக்கு தெரியல. பட் இது ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்கு. இதுல கௌபீனத்துக்கு உண்டு. ஒன்னொன்னுத்துக்கும் சொல்லின்னு போலாம். அப்படி இருக்கு. இப்படி அடுத்த பதிகமும் இதை போல ஒரு டஃபா இல்லாம இருக்கணும்னு பகவானை வேண்டிக்கிறேன். அப்பதான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பகவான் எப்படிப்பட்ட பதிகத்தை கொடுக்கிறார்ன்றது. உண்மை நிலை எப்படி இருக்குன்னா ரமண சன்னதி முறையில எந்த பதிகத்தை படிச்சாலும் அது தேன் போன்று இனிப்பது.
அந்த தமிழ் நமக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்றது நாமெல்லாம் சந்தோஷப்படும்படியான ஒரு நூல் இந்த ரமண சன்னதி முறை. இதை மேலும் பார்க்கலாம். இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.